அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழந்து திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது ஒரு வகையில் சாதகமான அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் சில சிரமம் வரும் என்பதும் யதார்த்தமான உண்மை. ஆனால் முழுமையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பலம் பெறுகிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் தற்போது நுழையக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி சுமார் 2.5 ஆண்டுகள் இந்த இடத்தில் வலம் வர போகிறார். ஆனால் முதல் சில மாதங்களிலேயே வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பின்னர் மீண்டும் வக்ர நிவர்த்தி பெற்று 2026 மார்ச் மாதத்தில் மிகவும் வலுவாக அமர போகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் திரு வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் 2026 மார்ச்சில் தான் முழுமையாக அமர போகிறார். எனவே இந்த தருணத்துல அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கினால் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறார். அவர் நீதி பெறலாத நடுநிலை பெறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பார். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற முறையில் வலுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் தான் சனி பகவானினுடைய அமைப்பு மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார். வாழைப்பழத்தில் எப்படி ஊசி ஏற்றினால் ஒன்றும் தெரியாதோ அதே போன்று மிக பொறுமையாக மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் பொருந்தியவராக இருப்பவர் தான் சனி பகவான். அவர் பொதுவாகவே 7, 8 ஜென்மம், விரயம் மற்றும் தனம் போன்ற இடங்களில் அமரும் போதும் சுகஸ்தானத்தில் அமரும் போதும் அவ்வளவு சிறப்பான நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய அளவிலான மோசமான விளைவுகளை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தி விடுவாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான பதில். ஏனென்றால் சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத தர்மகர்த்தாவாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கண்டச்சனியாக தான் அமர்ந்திருக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது என்று எண்ணி நிச்சயமாக கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தருணத்தில் அலட்சியமாக இல்லாமல் சற்று கவனத்துடன் இருந்தால் உறுதியாகவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் உறவுகளை கையாளும் போது மட்டும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் தேவைப்படுகிறதுங்க. உறவுகளில் முன்கோபத்தை தவிர்த்து விடுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெரிதாக மாற்றும் போது பல சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஆனால் இந்த வேளையில் அவர் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழந்து அஷ்டமத்தில் அமருவது, சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் அமருவது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக சில சுப நிகழ்வுகளில்
சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்பட்டாலும் ஆணாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக அஷ்டமத்தில் அமரவில்லை. அவர் சில மாதங்களில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் சப்தமத்தில் அமர்ந்து அதற்கு பிறகு முழுமையாக அஷ்டமத்தில் அமருவதற்கு முன்னதாக திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய தடை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் முழுமையாக உங்களை வந்து சேர்வதற்கான யோகம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை விலக்கி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கூட பாருங்க. ஏனென்றால் நீதி தவறாதவராக பார்க்கப்படுகிறார். எனவே ஒருபோதும் உங்களுடைய வாழ்வில் மிக மோசமான நிலைமையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு மற்றும் செவ்வாய் இரு கிரக நிலைகளை தவிர்த்து பார்க்கும் போது சனிக்கும் சிறப்பு பார்வை உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்து தனது பார்வையை 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த வேளையில் சனி பகவானினுடைய பார்வையால் குறிப்பாக குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபத்தை, கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அவற்றை பெரிதாக வளர விடாமல் பார்த்து கொண்டாலே மிக பெரிய அளவிலான பிரச்சனை நிச்சயமாக இல்லை. என்றால் அஷ்டமத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் மற்றவர்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். அதை செய்ய முடியாமல் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானினுடைய பார்வை மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவு எட்டப்படுவதில் சில நேரம் காலதாமதமானாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சில நேரங்களில் மந்தமாக பணி நடைபெறலாம். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று சிரமம் அதிகமாக இருக்கிறது என்று உணரலாம். ஆனால் அந்த உணரக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் நல்ல பலன் உறுதியாக கிடைக்கும் என்பதை சனியினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பார்வை உறுதிப்படுத்துகிறது. அதே போன்று சனி பகவான் கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு உறுதியாகவே உண்டு. உத்தியோக ரீதியாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்தாலும் பொருளாதார ரீதியாக நிதி நிலைமையை சீர் செய்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை என்றாலும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக நிறைவாக உங்களை தேடி வரும். கடன் வாங்குவதில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கினால் நிச்சயம் சிக்கலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். ஆனால் தேவைக்கு கடன் வாங்கும் போது அது நல்ல வளர்ச்சியும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்துல மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை அன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் சனிக்கிழமையில் அன்னதான உதவி போன்ற ஏதேனும் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உதவி செய்யுங்கள். உறுதியாகவே சனி பகவானின் அமைப்பால் சிரமம் குறைந்து நீதி தவறாத சனி பகவானின் அமைப்பால் நன்மை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும்.